கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு குல்ஃபி வாங்கிட்டு வந்தனே, இப்போ வச்சு என் மேல லவ் வந்துச்சான்னு கேட்குறாங்க தீபா. ஆடா அதெல்லாம் ஒன்றும் வரலைங்க. பெட்டரா ஏதாவது எதிர்பார்க்குறேன். நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. சரிங்க குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமாங்கிறாங்க. ஓ குல்ஃபி வித் செல்ஃபியா? சரி எடுத்துக்கோங்கன்னு கார்த்தி அனுமதி கொடுத்துட்றாங்க. விதவிதமா வளைச்சு வளைச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க தீபா. சரிங்க குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. ஏங்க தூக்கம் வரல, கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாங்கிறாங்க. இங்க பாருங்க எனக்கு தூக்கம் வருது, உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்தி. கார்த்தி தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறீங்களா? உங்களை எப்படியும் என் லவ்ல விளைவிக்காம விடமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு தீபா சரி இப்போ எடுத்த செல்ஃபி பூரா அம்முக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு ரம்யாவுக்கு போட்டோ பூரா அனுப்பி வைக்கிறாங்க தீபா. ரம்யா அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு என்னையே வெறுப்பதற்காக நீங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்துட்டு தான் எனக்கே அனுப்புறியா? இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே இருடி உன்னை பேசிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு ரம்யா அங்கிருந்து போறாங்க. அபிராமி வீட்டுக்கு ஐயர் வந்திருக்காங்க. மீனாட்சி பார்த்துட்டு இப்பதான் அத்தை கடைக்கு போயிருக்காங்க. பூஜைக்கு தேவையான சாமான்மெல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னை ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. வந்த காலுக்குழி எல்லாம் ரெடியா இருக்கு, நம்ம அதை தயார் பண்ணலாம், வந்துருவாங்கன்னு சொல்லி மீனாட்சி ஐயர் கூட்டிட்டு போறாங்க. ரம்யாவை பார்க்கறதுக்காக சேகர் போயிருக்காங்க. சேகரை பார்த்ததும் ரம்யா டே ஈகத்துக்குடா இப்போ எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. மேடம் நீங்க கொடுத்த பணம் 2 லட்சம் ரூபாயை நான் சீட்டாட்டத்தில் விட்டுட்டேன் மேடம். 2 லட்சத்தை கொடுத்து எப்படியோ 10 லட்சம் பிடிச்சிடலான்னு நினைச்சேன். அந்த 2 லட்சம் போச்சு, 10 லட்சம் போச்சு மேடம். இனிமேல் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா தான் நான் ஊர் விட்டே போக முடியுங்கிறாங்க. டே நீ இங்க வந்திருக்கிறது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. நீ செஞ்ச வேலைக்கு நான் கொடுத்த பணமே அதிகம் தான். இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா ஊர் விட்டு போயிருங்கிறாங்க. தயவு செய்து இந்த ஒரு தடவையும் கொடுங்க, சத்தியமா நான் ஊர் விட்டு போயிடுறேன்னு கெஞ்சுறாங்க. ஆமா நீயும் சத்தியம், நீயே ஒரு பிராடு. சரி இந்த ஒரு தடவை தான் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி ரம்யா கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாங்க. ரம்யாவோட அப்பா பார்த்துடுறாங்க. என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லப்பா கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்புனேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரிங்கிறாங்க விஸ்வநாதன். சரிப்பா தீபாவோட வீட்டில் பந்தக்கால் நடுறாங்க, அந்த விசேஷத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வரப்பாங்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க விஸ்வநாதன். ரம்யா தீபா வீட்டுக்கு வராங்க. மீனாட்சி தான் முன்னாடி நின்றுக்கிட்டு அடடே ரம்யா வா வா வாங்குறாங்க. என்ன பலமான வரவேற்பா இருக்குன்னு கேட்குறாங்க ரம்யா. ஆமாம்மா நேற்று நைட்டு நீ தீபாவுக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுத்தியாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி தீபாவை பார்க்க தானே வந்த, மாடியில் இருக்கா போய் பாருங்கிறாங்க. ரம்யா தீபாவை பார்த்து ஏண்டி நேற்று நைட்டு என்ன குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுக்க சொல்லி என்னோட தூக்கத்தையே கெடுத்த, இப்போ எதுக்குடி இவ்வளோ அவசரமா வர சொன்னேன்னு கேட்குறாங்க ரம்யா. ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டி, உன்னோட காதலுக்கு தூது போகிறதா என்னோட வேலையா, என்னடி சொல்லுன்னு கேட்குறாங்க ரம்யா. அச்சோ கோச் கதறி அம்மு, ஒரு ஃப்ரெண்டு இது கூட செய்ய மாட்டேயான்னு கேட்குறாங்க. இதை சொல்லியே நீ காரியத்தை சாதிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ரம்யா. பந்தக்கால் நடக்கிற விசேஷத்தில் நீ எங்கள் 2 பேர்த்துக்கும் மோதிரம் கொடுக்குற மாதிரி சஸ்பென்ஸாக ப்ரெசென்ட் பண்ணடி, யாருக்கும் தெரிய வேண்டாங்கிறாங்க தீபா. சரிடி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இவ்வளவு காலையில் நேரத்தில் எந்த நகைக்கடை திறந்திருக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். ஒரு மோதிரத்தில் கேன்னு ஒரு மோதிரத்தில் டின்னு இருக்குது. நாங்கள் 2 பேருமே அந்த மோதிரத்தை மாற்றி போட்டுக்கும் போது என்னோட பேரையும் மோதிரத்தையும் பார்க்கும்போதாவது என் மேலே அவருக்கு லவ் வருதான்னு பார்க்கலாங்கிறாங்க தீபா. ரம்யா அந்த மோதிரத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ 2 பேரும் இந்த அளவுக்கு போயிட்டீங்களான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அம்மா என்ன அப்படி பார்க்குற, நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குடி, இதை நீயே அவருக்கு கொடுத்துடலாமல்லன்னு கேட்குறாங்க ரம்யா. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது, அதனால அந்த மோதிரத்தை நீயா கொடுக்குற மாதிரி கொடு, அது வரைக்கும் நீ பத்திரமா வச்சிருன்னு சொல்லிட்டு போறாங்க தீபா. ஓஹோ நீ விளையாடுற காதல் விளையாட்டுக்கு என்ன ஜோக்கராக்க பார்க்குறியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள வெந்து நிற்கிறாங்க ரம்யா. சேகர் சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ பொருளெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க ரம்யா கொடுத்த பணத்தை வச்சு மறுபடியும் சீட்டாடி அந்த 10 லட்சத்தை பிடிச்சிடலாமா இல்லை ஊர் விட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சேகர். அப்போ தான் அபிராமியும் பெரிய லிஸ்ட்டாக கொண்டு வந்து கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டில் கல்யாண விசேஷம் வச்சிருக்கோம், இந்த பொருளெல்லாம் சீக்கிரமா எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க அபிராமி. சரிங்கிறாங்க. கூடவே நம்பிக்கையான ஆள் அனுப்பி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், கை வேலைக்கு தேவைங்கிறாங்க அபிராமி. அப்படியா மேடம், சரி நான் சொல்கிறேங்கிறாங்க கடைக்காரரு. இதை கேட்டுட்டு இருந்த சேகர் அபிராமிக்கு பின்னாடியே ஓடி மேடம் மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் இப்போ முதலாளிகிட்ட சொல்லிட்டு இருந்ததா நான் கேட்டுட்டு இருந்தேன் மேடம், உங்களுக்கு கை வேலைக்கு நான் வரேன், எனக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லை, உங்கள் வீட்டுக்கு நம்பிக்கையாக நான் வேலை செய்வேங்கிறாங்க. அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படின்னு அபிராமி சேகரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரவணன் வீட்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. கார்த்திகிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இருங்க நான் போய் தீபாவை கூட்டிகிட்டு வரேன்னு கார்த்தி போய் தீபாவை கூட்டிகிட்டு வராங்க. போலீஸ் அம்மையாரை பற்றி அங்கே அடையாளங்கள் அப்படியே சொல்லுங்க, அவங்க வரைஞ்சு கட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. தீபா சொல்ல சொல்ல அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சு கட்டிட்டாங்க. இதே மாதிரி தான் இருந்தார், 2-3 தடவை பார்த்ததுனால என் மனசில் அப்படியே அந்த உருவம் பதிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க தீபா. சரவணன் கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. சரி இந்த ஃபோட்டோவை நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சு எப்படியும் கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்கிறாங்க சரவணன். போலீஸ் அம்மையாரை ரம்யாவும் பார்த்துருக்காங்கல்ல, ரம்யாவையும் கூட்டிகிட்டு வந்து அடையாளம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ரம்யாவையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது ஆமாம் இதே சாமியார் தான் சொல்கிறாங்க ரம்யா. சாமியார் கிட்ட பழிச்சிட்டு வேற மாதிரி கெட்டப்பில் இருந்தானா என்ன செய்யறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க கார்த்தி. நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான் கார்த்தி, ஒருவேளை அவன் கெட்டப்பை மாற்றிருந்தா என்ன செய்யறது சார், கிராஃப் இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும், தாடி இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும், மேசியும் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி, மொட்டையாக இருந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வரைஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும் சார், 2 நாள் டைம் கொடுங்க, பல கெட்டப்பில் அந்த சாமியாரை நான் வரைஞ்சிக்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்டும் இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. ரம்யா தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கார்த்தி சாமியார் மேட்ரு விடவே மாட்டோம் போல இருக்குது, யாரையோ கூட்டிகிட்டு வந்து எப்படியோ தத்ரூபமாக அந்த சாமியாரை வரைஞ்சு கட்டிட்டேன்னு, நல்ல வேலை அவனுக்கு பணத்தை கொடுத்து ஊருட்டே ஓடிடுன்னு சொல்லியாச்சு. இனிமே யார் கையிலையும் சிக்க மாட்டான், போலீஸ் கண்ணிலையும் பட மாட்டான். இப்போதான் நிம்மதின்னு
கால் மேலே கால் போட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரம்யா. இந்த தடவை கார்த்தி ஏமாறத்தான் போறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரம்யா. கரெக்டாக அபிராமி சேகரை கூட்டிகிட்டு வந்ததும் மீனாட்சியை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம வீட்டில் கல்யாண வேலைக்கு ஆள் தேவைப்படுதில்ல, அந்த வேலைக்கு இவரை வச்சுக்கலாம், அது வரைக்கும் இவர் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. மீனாட்சியும் சரிங்கிறாங்க. பேர் என்ன, எந்த ஊருன்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சேகர் உள்ளதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக ரம்யா பார்த்துட்டு அட பாவி சண்டாளா, பணத்தையும் கொடுத்து திரும்பவும் வந்து நிற்கிறியேன்னு பார்க்குறாங்க. மீனாட்சி அந்த பக்கமாக போனதும் ஏண்டா நான் உனக்கு பணத்தை கொடுத்து ஊருட்டு போன்னு சொன்னனால மறுபடியும் திரும்ப எதுக்குடா இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஊரை விட்டு போயிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தேன். அப்போ தான் இந்த மேடம் கடை ஓனர்கிட்ட வந்து ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே நான் விட்ட பணத்தை பிடிச்சிடலான்னு நினச்சி தான் திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. மேடம் வெளியில் போனால் அந்த கார்த்தி தீபா கண்ணில் பற்றுவேன், அதனால தான் இங்கேயே வேலை செஞ்சு இங்கேயே மறந்துக்கலான்னு வந்துட்டேங்கிறாங்க சேகர். அட அறிவு கட்ட முட்டாளே, இது யார் வீடு தெரியுமா? கார்த்தி தீபாவோட வீடு. இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்களே அவங்க தான் கார்த்தியோட அம்மா, தீபாவுக்கு மாமியார். யார் உன்னை பிடிக்கணும்னு தீவிரமாக அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க வீட்டுக்கே வந்திருக்கேடா முட்டாளுங்கிறாங்க. அச்சோ மேடம் இது இவங்க வீடா? சரி மேடம் யாரு கண்ணிலையும் படாமல் நான் ஓடிடுறேன், இப்படியே ஓடிடுறேன்னு சேகர் திரும்புறாங்க. கரெக்டாக அபிராமி வந்துட்டாங்க. என்னங்க எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் வீட்டை சுற்றி பார்க்கலான்னு நினச்சேங்கிறாங்க சேகர். வீட்டை நாங்களே சுற்றி காட்டுறேன் இருங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்ட்டையும் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அபிராமி எல்லாத்தையும் கூப்பிடும்போது கார்த்திக் தான் மாடியிலேருந்து இறங்கி வராங்க. கார்த்தி வந்ததும் சேகரை பார்க்குறாங்க. சேகர் கார்த்தியை பார்க்குறாங்க. ரம்யா அப்படியே திக்குன்னு நிற்கிறாங்க. அச்சச்சோ குட்டெல்லாம் வெளுத்து போக போகுதே, இப்போ கார்த்தி வந்ததும் கண்டுபிடிச்சிருவானே, என்ன செய்யறதுன்னு பார்க்குறாங்க. கார்த்திகிட்ட அபிராமி அம்மா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே கார்த்திக்கு சேகரை எனக்கு தெரியும்னு சொல்லிடுறாங்க. சேகரை ஒரு தடவை பார்த்ததும் கார்த்தி இவ்வளவு அடையாளமாக மனசில் வச்சிருக்காங்களே, இவர்கிட்ட இருந்து இவன் எப்படி தப்பிக்க போறானே தெரியலையே அப்படின்னு ரம்யாவுக்கு கை காலெல்லாம் நடுக்கம் எடுக்குது. வசமாக மாட்டணும், இவன் சிக்கிறதும் இல்லாமல் நாமளும் சிக்கிக்குமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க ரம்யா. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.